நான் உங்க யூகங்களுக்கெல்லாம் நான் ஜோசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 6 மாதம் பாருங்க, அந்த டிசம்பர் ஜனவரியில. என்டிஏ கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருப்பது, அதுக்காக காவல்துறைக்கு அமைச்சர் பொறுப்பாக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தானே தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், இன்னும் சொல்ல போனா இளைஞர்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அடங்கிட்டே போனா யாருக்கு சொன்ன கிட்டத்தட்ட 520 450 சொன்ன வாக்குறுதிகள்ல மெஜாரிட்டியை நிறைவேற்றாம இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் போராடுகின்ற சூழ்நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பாலியல் வன்கொடுமை டெய்லி பார்த்தோம்னா மீடியால அதான் செய்திகள், கொலைகள். இன்னைக்கு கூட பார்த்தோம், ஒரு காவல்துறை அதிகாரியே தாக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்றவங்க கொல்லப்படுகிறார்கள். இந்த சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்துகிற அரசு அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்கிற அளவுக்கு இந்த விடியாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய கூட்டணி. அதில் ஒவ்வொரு தலைவர் பேசுவதை வைத்துக் கொண்டு நீங்க கேள்வி கேட்பதை விட, திசை திருப்புவதுமாக கேட்பதை விட, இன்றைக்கு மக்களை இந்த ஆட்சியில் இருந்து பாதுகாப்பதற்கான நடைமுறைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இன்னும் 6 மாதம் கிடைத்து வருகிற தேர்தலில் உறுதியாக மக்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி வருகிறோம். அதை விட்டு தேவையில்லாத கேள்விகளை தினமும் கேட்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். விஜய் கூட்டணி நிறைய அழைக்கிறாரு, ஆனா நான் தான் செய்தா வேட்பாளர் அப்படின்னு வேட்பாளர் இருக்கிறான், ஆனா கூட்டணிக்கு நாங்க எல்லாத்தையும் அழைக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றாரு. திமுக வீழ்த்தடிக்கணும்னு சொல்றாரு. நீங்க கூட்டணிக்கு அவங்க கூட வர வாய்ப்பு இருக்கா? நீங்க அவங்க கூட சேர வாய்ப்பு இருக்கா? நான் உங்க யூகங்களுக்கெல்லாம் நான் ஜோசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 6 மாதம் பாருங்க, அந்த டிசம்பர் ஜனவரியில எல்லா கூட்டணிகளும் ஒரு இறுதிக்கட்ட நிலை வந்து உறுதியாக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலையை எட்டுகின்ற அளவிற்கு சிறப்பாக தமிழ்நாட்டில் வர 26 சட்டமன்ற தேர்தல் நடக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.